தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் கல்வித்துறை மாணவருடைய படிப்பு என்ற நிலை வரும்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுவதுதான் வருங்கால மாணவர்கள் நலனுக்கு நல்லது. அரசியலுக்காக ஒரு சார் நீட் தேர்வு வேண்டும் என்று கூறலாம், ஒரு சார் நீட் தேர்வு வேண்டாம் என்று கூறலாம், வழக்கு போடலாம், வாக்குவாதம் செய்யலாம், பிரச்சார மேடையில் பேசலாம். நாங்கள் நீட் தேவை என்று கூறுகிறோம், அதற்கு எங்களுக்கு புள்ளி விவரங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட தேர்வை முறையாக சரியாக நடத்துவது, தேர்வை நடத்தக்கூடிய அந்த உயர் குழுவினுடைய கடமை. அதை அவர்கள் சரிவர செய்ய தவறினால் அதனுடைய உள்நோக்கம் என்ன, தவறு எங்கே நடந்திருக்கிறது என்பதை ஒரு காலக்கெடுவுக்குள் முறைப்படுத்தி அதை சரிப்படுத்துவது மட்டுமல்லாமல் தவறு செய்தவர்கள் அதிகபட்ச தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய வேண்டுகோள். ஒரே ஒரு முறைகேடு வர வந்துடுறேன். எந்த தேர்தலில் இந்தியாவிலும் முறைகேடு நடக்கலை? எல்லா தேர்தலையும் நடக்குது. தேர்வில் தான் சொல்கிறேன், எல்லா தேர்வுலேயும் முறைகேடு இந்தியாவிலே நடக்குது. ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து நீட்லேருந்து எல்லாத்துலேயும் நடக்குது. ஒரு இடம் இரண்டு நடந்த தவறுகள் மாற்றப்பட வேண்டும். அதற்காக சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்வது தப்பு என்பது எங்களுடைய கருத்து. இல்லை, ஏழை எளிய மாணவர்களுக்கு என்று ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கு. புள்ளி விவரங்கள் வருடம் தேர்ச்சிகளை அதிகரித்து கொண்டு போகிறது. அதன் அடிப்படையில் இன்னும் பெருமையோடு கூற வேண்டும் என்றால், தமிழகத்திலே படிக்கும் மாணவர்கள், கிராமப்புறங்களில் படிக்கும் மாணவர்கள் கூட பல மாநிலங்களிலே படிக்கும் மாணவர்களுக்கு சவால் விடும் வகையில் இந்த தேர்தலில் வெல்கிறார்கள் என்பது தமிழகத்துக்கு கிடைத்த பெருமை. தமிழக அரசை பொறுத்தவரையிலே நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பயிற்சியை முறையாக கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு மாணவர்கள் பெற்றோருக்கு செய்யும் அநீதி. அதுக்குதான் சொல்றேன் தம்பி, அரசு ஒரு தலைபட்சமாக தாங்கள் நினைத்ததையே நினைத்து கொண்டு மாணவர்கள் படிப்பில் அவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும். மற்ற மாணவர்கள்லாம் படிக்கிறப்ப ஒரு சில மாணவர்கள் படிக்காத காரணம் என்ன? ஒழுங்காக இருக்கணும் மாணவர்கள். அரசு கோச்சிங் சென்டர் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்கிறோம். அவர்களுக்கு தேர்வு வேண்டான்னு அதில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் அது தவறு. நீட் பரீட்சை வந்ததுக்கப்புறம் தரம் உயர்ந்திருக்கு, மாணவர்களுடைய செயல்பாடு உயர்ந்திருக்கு, MBBS MD சேர்றவங்களுடைய உயர்வு கூடியிருக்குங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இதனை தாண்டி வியாபாரமாக்கக்கூடிய கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது மத்திய மாநிலங்கள் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அதற்கேற்றவாறு அவர்கள் கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும். ஜூன் 4 மற்ற சட்டமன்றங்கள் நாடாளுமன்றத்துக்கு ரிசல்ட் வரும்போது எங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டில் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே வெற்றி பெறக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையிலே இந்த 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு எங்களுடைய களப்பணியை கூட்டணி கட்சிகளோடு கலந்து மிக சிறப்பாக செய்திருக்கிறோம். வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். புரியல.
நான் போட்டியில் இருக்கேன். ரைட். நான் வந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கேன். இன்னும் 2 வருஷம் எனக்கு பதவி இருக்குது. என்னுடைய கட்சியை சேர்ந்த 3 பேருக்கு அந்த பகுதியிலே கொடுப்பது என்னுடைய கடமை என்று நினைத்தேன். அந்த கடமையை நான் செய்திருக்கிறேன். நான் நிற்கணும்னு நினச்சிருந்தா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நான் நிற்கணும்னு நினைக்கல, என் கூட இருக்கிறவங்க நிற்கணும் நினச்சதுனால நான் கொடுத்துருக்கேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தலைவர் என்ற முடிவுகளை எடுக்க எனக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து முதல் கட்டத்திலிருந்து மத்திய அரசினுடைய மக்கள் செய்த திட்டங்களும் அதன் சாதனைகளுமே அதனுடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதல் ஃபேஸிலிருந்து 3ஆம் ஃபேஸ் வரைக்கும் படிப்படியாக அந்த சாதனையின் அடிப்படையிலே எங்களுடைய வெற்றி வாய்ப்பு உயர்ந்து கொண்டிருப்பதாகவே என்னுடைய கருத்து. எதிர்கட்சி பொதுவா அது மாதிரி கருத்தே தவறுன்னு சொல்றப்ப எங்களுக்கு ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஒரு தவறான கருத்தை கூறி குற்றம் சாட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு, அதை எதிர்க்கக்கூடிய அவசியமும் அவசரமும் தான் எங்களுக்கு இருக்கிறது. மத்திய பாஜகவை பொறுத்தவரையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான அரசாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே செயல்பாடு இருக்கிறது. அனைத்திற்கும் பொதுவான பிரதமர் அவர்கள் இந்தியாவிலே உள்ள அனைத்து துறைகளிலும் திட்டங்களை ஜாதி மதம் மொழி இனத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு கொடுத்து நாட்டை உயர்த்தியிருக்கிறார். பொருளாதாரத்தை உயர்த்தியிருக்கிறது. அதில் 140 கோடி மக்களும் அடங்குவார்கள். குறிப்பாக கோவிடிலே அவர்கள் செய்த பணி சாதனைக்குரியது. 80 கோடி மக்களுக்கு இலவச உணவிலே ஜாதி மதம் மொழி இனத்தை பார்க்கவில்லை. இன்றைக்குள்ள அரசியல் தமாகவை பொறுத்தவரையிலே அரசியல் கூட்டணி எங்களுடைய செயல்பாடெல்லாம் எதனையும் யாருக்கும் தனிப்பட்ட முறையிலே எதிர்பார்த்து அல்ல, அதனை தாண்டி இயக்கத்திற்கு நாடாளுமன்றத்திலே தாங்கள் சார்ந்த தொகுதி மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய உறுப்பினர் வேண்டும். அதனை தொடர்ந்து பஞ்சாயத்து அமைப்புகளிலே எல்லா மாவட்டங்களிலும் பிரதிநிதிகள் வேண்டும். அதனை தொடர்ந்து சட்டமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடிய பலமான அணி தமாகவுக்கு வேண்டும். அதை நோக்கியே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய பயணம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.